திருச்சி எடமலைப்பட்டி புதூரில் ஸ்டேட் பேங்க் லாக்கரில் வைத்திருந்த நகை திருடு போனதாக புகார் எழுந்திருக்கிறது. கலைச்செல்வி என்பவர் தனது 10 பவுன் நகையை ஸ்டேட் பேங்க் லாக்கரில் வைத்திருக்கிறார். கடந்த 15ஆம் தேதி அவரது லாக்கருக்கு வேறு ஒருவர் உரிமை கோருவதாகவும் உடனே வங்கிக் கிளையை அணுகுமாறும் இமெயில் வந்திருக்கிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த கலைச்செல்வி வங்கிக்கு சென்றிருக்கிறார். அப்போது அந்த லாக்கரை ஆரோக்கியராஜ் என்பவர் பயன்படுத்தி வந்ததாக வங்கி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கலைச்செல்வி தன்னுடைய நகைகள் பத்திரமாக உள்ளனவா என்பதை உறுதி செய்வதற்காக லாக்கரை திறக்க முயற்சித்திருக்கிறார். ஊழியர்களின் எதிர்ப்பையும் மீறி அவர் உள்ளே சென்று லாக்கரை திறந்து பார்த்தபோது நகை காணாமல் போயுள்ளது. கலைச்செல்வியின் செயலால் ஆத்திரமடைந்த வங்கி ஊழியர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிகிறது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றபோது காவலர்கள் மிரட்டியதாகவும் தெரிவிக்கிறார் கலைச்செல்வி. இதுகுறித்து எடமலைப்பட்டி புதூர் காவல் ஆய்வாளரை கேட்டபோது அந்த லாக்கரில் மற்றொரு நபருக்கும் பாதுகாப்பு பெட்டக வசதி கொடுக்கப்பட்டதாகவும் நகை காணாமல் போனதை உறுதி செய்திருப்பதாகவும் தெரிவித்தார். அவளுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நகையை சேர்த்தேன். சிறுக நான் சேர்த்திருக்கேன். 1 நாள் 2 நாள் போராட்டம், இது 3 வருஷம் போராட்டம். என் பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் தான். அவளுக்கு வேற யாரும்